இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் கனவு அப்படின்னு ஒரு விஷயம் ஆட்டி படைக்குது. அப்போ கனவு அப்படின்னு ஒன்று வரவே கூடாது அப்படின்றதற்காக தான் இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கிறோம். முதல்ல இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், பிறகு இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்பொழுது பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் விருகோதரம் சயன காலே ஸ்மரே நித்யம் துஷ்வப்னம் தஸ்ய நஷ்யதி. ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் விருகோதரம் சயன காலே ஸ்மரே நித்யம் துஷ்வப்னம் தஸ்ய நஷ்யதி. இந்த ஸ்லோகத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா, பொதுவாக ராமநாமம் அப்படிங்கிறது உயர்ந்த நாமம். ராமநாமத்தை சொன்னால் கிடைக்காத ஒரு விஷயமே கிடையாது. ராம ஸ்கந்தம், ஸ்கந்தன்னா யாரு? முருகன். அப்போ ராமஸ்கந்தம். அடுத்தது அனுமந்தம். எல்லாருக்குமே தெரியும் ஆஞ்சநேயர், அதாவது ஹனுமனை எதற்காக வழிபடுறோம் அப்படின்னா, ஹனுமனுடைய தைரியம், வீரம், ஆற்றல், அறிவு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தானே இந்த ஹனுமனுடைய ஸ்லோகத்தை நம்ம சொல்றோம். அப்போ ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம். இந்த வைனதேயம்னா யாரு அப்படின்னா, கருடனுக்கு வைனதேயன், வினத்தாவுடைய மகனால வைனதேயன் அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. அந்த கருடனுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை கருடனுக்கு இருக்கிறதுனால கருடனை அந்த இடத்துல வேண்டுறோம். அப்போ வைனதேயம். அடுத்தது விருகோதரம். விருகோதரம்னா யாரு? பீமன். பீமனை எதற்காக இந்த இடத்துல விருகோதரன் ஒரு பேரு நாமம் இருக்கு பீமனுக்கு. பீமனை எதற்காக இந்த இடத்துல வேண்டுறோம் அப்படின்னா, அவரும் அவருடைய பவருக்காக, தைரியத்துக்காக பீமனை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால இந்த ஸ்லோகத்துல விருகோதரம் அப்படின்னு பீமனையும் வேண்டி எந்த சமயத்துல வேண்டுறோம்? சயன காலே. சயனம்னா நம்ம தூங்குற பொழுது. சயன காலத்துல தூங்குற அந்த பொழுதுல ஸ்மரே நித்யம். ஸ்மரணம் அப்படின்னா திங்க் பண்றது, யோசிக்கிறது. அப்போ நித்தியம் அப்படின்னா எல்லா நேரத்திலையும். அப்போ ஸ்மரே நித்யம், எல்லா நேரத்திலையும். துஷ்வப்னம், ஸ்வப்னம்னா கனவு, துஷ்வப்னம் அப்படின்னா கெட்ட கனவு. தஸ்ய நஷ்யதி, அந்த கனவு அப்படியே அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு, அந்த இடத்துல உடைஞ்சு போயிடணும், நாசமாகணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி வேண்டுறோம். அந்த கெட்ட கனவுகள் நிச்சயமாக வராது. அதனால இந்த ஸ்லோகத்தை இடைவிடாமல் நீங்க ஜபிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.